ஆமா, நான் கெட்ட குரங்கு வனத்தை எல்லாம் கெடுத்துச்சான். நீங்க கெட்டது போறாம அவனையும் சேர்த்து ஏன் கெடுத்துட்டு இருக்கீங்க? அப்பாவையும் தாத்தாவையும் பத்தி நீங்க ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஊர்ல உங்களுக்கு எவ்வளவு மரியாதை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஜனங்க அவங்கள பார்த்து கை கட்டி நிக்கிறதும் கால்ல விழுந்து கும்பிடுறதும் இதெல்லாம் நீங்க நேர்ல பார்க்கணுமே. என்ன தாத்தா சொல்றீங்க? எங்க பெருமையை பத்தி நாங்களே சொன்னா நல்லா இருக்காதடா. கொஞ்சம் நீ ஆரம்பிச்சு வை, பாக்கி உலகையும் சத்புத்திரன் எடுத்து விடுவான். என்னடா பூச்சி? ஆமா. என்ன ஆமா ஆமா? இந்த வெட்டி பெருமை கொண்டு குறைச்சல. ஊர்ல இருக்கிறவங்க இவங்களை கையெடுத்து கும்பிடுறது, இவங்க கால்ல விழுந்து கும்பிடுறது இவங்க மேல இருக்க மரியாதையினால இல்ல, பயத்துல. இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அம்மா தழும்பு இருக்குதோ இல்லையோ, இவங்க போட்ட தழும்பு நல்லாவே இருக்குது. இப்படி ரவுடித்தனம் பண்றதுனாலதான் இந்த வீட்டு பொண்ணை கேட்டு யாருமே வரதில்ல. வரமாட்டேன்னு சொன்னவன் எவன்? அவனை அடிச்சு இழுத்துட்டு வந்து காலடியில போடுறேன். அடிக்கிற அடியில உமாவுக்கு மாப்பிள்ள மட்டும் இல்ல, மணிமாறனுக்கு பொண்ணு அலறிக்கிட்டு வரும். அப்படி போடுங்கப்பா. அப்பாவும் தாத்தாவும் இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இவங்க 2 பேராதான்டா கவலையே. 2 ஆம்பளை பிள்ளைய பெற்றிருந்தேன்னா எக்கேடு கெட்டு போய் தெருவுல விட்டுருப்பேன், கவலைப்பட மாட்டேன். ஒரு பொண்ணை பெற்றிருக்கேனே, அதான் வயிற்ற நெருப்ப கட்டிட்டு இருக்கேன். அம்மா, இப்ப என்னம்மா? உமாவுக்கு கல்யாணம் ஆகணும், அவ்வளவுதானே? முகூர்த்த தேதியை பார்த்து வைங்க. உமா, உன் அழகுக்கு ஏத்த மாப்பிள்ள இந்த ஊர்லயே கிடையாது. எப்படி இருப்பாங்க? அதான் எல்லாரும் மூஞ்சி பேத்துட்டீங்களே. கிண்டலா? அம்மா, வெளியூர்ல போயாவது உமாக்கு மாப்பிளைய போடிச்சுக்கிட்டு வரேன். இப்படி வந்து மாப்பிள்ளை கேக்குறீங்க? உங்க 3 பேரோட முகத்தை பார்க்கும் போது உங்க சொந்த ஊர் பழனி மாதிரி தெரியுதே. ஏன் அப்படி முடிவு பண்ணீங்க? நெத்தியில இடமே இல்லாத அளவுக்கு கிருபானந்த வாரியார் மாதிரி விபூதி பூசிருக்கீங்களே, அசல் ஞானப்பட மாதிரியே இருக்கீங்க. எங்களுக்கு விபூதினா ரொம்ப பிடிக்கும். தாத்தா, நான் ஒரு வார்த்தை பேசட்டுமா? ஒரு வார்த்தை என்ன தம்பி, 4 வார்த்தை பேசுங்க. நாங்க வந்துங்க என் தங்கச்சிக்குங்க. ஐயோ ஐயோ, அந்த அடக்கத்தை பாத்தீங்களா? என் தங்கச்சிக்குங்க மாப்பிள்ள பாக்குறோம்ங்க. அதை பத்தி பேசலாம்ல? அத பத்தி பேசுறதுக்கு என்ன தம்பி இருக்கு? அடடடடா, என்ன பணிவு, என்ன மரியாதை. தாத்தா பேசும்போது குறுக்க பேசுறதுக்கு பர்மிஷன் கேட்டு பேசுற பேரன், பேரனையே வாங்க வாங்கன்னு மரியாதை கொடுத்து பேசுற தாத்தா. இப்படிப்பட்ட குடும்பத்துல நாங்க சம்பந்தம் பண்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுங்க. ஆமா, இவரையே எதுவுமே பேசாம கோயில் மாடு மாதிரி தலையாட்டி இருக்காரு. என்ன சொல்றாருன்னே புரியலையே. என் அப்பா அவங்க அப்பா முன்னாடி பேச மாட்டாருங்க. அடடடடா, புல்லரிக்குதே. குடும்பம்னா இதெல்ல குடும்பம். உங்க பேத்திக்கு என் பையன் தான் மாப்பிள. அம்மா, தட்டை மாத்திடலாமா? என்னங்க, கொஞ்சம் இங்க வாங்க. சம்மந்தி, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். நல்ல வேலை தட்டை மாத்தல. என்னடி சொல்ற? அப்பா, நான் சொல்றேன்பா. 5 வருஷம் அந்த தழும்புக்கு யார் காரணம் கேட்டீங்களப்பா? அதோ நிக்கிறாரு அந்த கிழவன் தப்பா காரணம். போனவரை இன்னும் காணுமே. சம்பந்தி, நல்ல நேரம் முடிய போகுது. கெட்ட நேரம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள தட்டை மாத்திக்கலாமா? கல்யாணத்தை தள்ளி போடலான்னு பையன் பிரியப்படுறானுங்க. அதுக்கு எதுக்குடா இவ்வளவு நேரம் எங்களை உட்கார வச்சு பேசுன? அது வந்துங்க, என்னடா சொன்ன? கோயில் மாடாட்டு தலையாட்டனா? எனக்கு பேச்சு பிடிக்காது. நாங்க பேசினா உனக்கு உடம்பு புல்லரிக்குதா? இப்ப புண்ணாகுது பாத்து. என்ன பார்த்தா ஞானப்படம் மாதிரியா தெரியுது? பெரிய நெக்லஸ் போட்டுக்க வேண்டியதுதானேம்மா. டேய் வெட்டு, மடமடன்னு வேலையை பாருடா. விருந்தாளிங்க வர நேரமாச்சு. நீ சும்மாடா. இந்த வீட்டுல அள்ளி ராஜ்யமா நடக்குது, எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். டேய் வெட்டு, அள்ளி ராஜ்யம் தான் நடக்குதுன்னு தெளிவா சொல்லுடா. இவங்க 3 பேரையும் நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. என் பொண்ணுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும்னு இவங்க நினைச்சாங்கன்னா, இந்த சம்பந்தத்தை நான் பேசி முடிக்கிற வரைக்கும் இவங்க 3 பேரும் இந்த பக்கம் தலை காட்டாம கொஞ்சம் மரவா இருக்க சொல்லு. சரிங்கம்மா. ஆமா. உனக்கம்மாவா எனக்கம்மாவா? இது பாருங்கம்மா, எதுவா இருந்தாலும் நேருக்கு நேர் பேசுங்க. என்னமோ சண்டைக்காரன் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. டேய், நீங்க 3 பேரும் சண்டைக்காரங்க தான். அதுல என்னடா சந்தேகம்? மாப்பிளை பார்த்து வரேன்னு சொல்லிட்டு மாப்பிளையோட அப்பனை போய் அடிச்சுட்டு வந்தீங்க. வீடு தேடி பொண்ணு கேட்டு வந்தா அந்த மாப்பிளைய தெருவுல துரத்தி அடிச்சீங்க. இந்த லட்சணத்துல உங்களை வச்சுட்டு எப்படி நான் சம்மந்தம் பேச முடியும்? அதுக்கு தான் என் பொண்ணுக்கு நானே மாப்பிளை பார்த்தேன். என்னமோ எங்களுக்கு இதுல அக்கறை இல்லாத மாதிரியே பேசிட்டு இருக்கீங்களா? முன்ன பின்ன தெரியாத சம்பந்தத்தை எங்களால ஏத்துக்க முடியாது. ஆமா, தங்கச்சி எவ்வளவு அழகா இருக்குது. இந்த அழகுக்கு ஏத்த அழகான மாப்பிளைய எங்களால செலக்ட் பண்ண முடியும். ஆமா,
என்னடா? ஆமா. போதும். என் பொண்ணுக்கு ஏத்த அழகான மாப்பிளைய நானே பார்த்து முடிவு பண்ணிட்டேன். இந்தாமா, வேணும்னா மாப்பிளை போட்டோ ஒரு தடவை பார்த்து சொல்லு. இந்த கண்ட போட்டோலாம் எங்களால பார்க்க முடியாது. ஆமா. உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் பிடிச்ச மாதிரி தான். எங்கெல்லாம் பிடிச்சிருக்க? அப்ப எனக்கும் பிடிச்சிருக்கு. தாத்தா. மணிவாரா, உமா என்ன சொல்றா? உமாவுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு. மாப்பிள்ளைக்கு உமா பிடிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்றேன். வணக்கம் வணக்கம். வணக்கம்மா. வாங்க வாங்க, உள்ள வாங்க. 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 வணக்கம். வணக்கங்க. வாங்க வாங்க வாங்க, ஒரு நிமிஷம். தாத்தா, நீங்க மத்தவங்க எல்லாம் கவனிங்க. நான் மாப்பிள்ளை கிட்ட ஒரே ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். மாப்பிள்ளை கொஞ்சம் வரீங்களா? மாப்பிள்ளை, என் தங்கச்சிக்கு உங்களை பிடிச்சிருக்கு. நீங்களும் என் தங்கச்சி பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். அது எப்படிங்க பொண்ணை பார்க்காமலே பிடிச்சிருக்குன்னு சொல்றது? அடடடடா. மாப்பிள்ளை, எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஊருக்குள்ள வரும்போது பார்த்துருப்பீங்களா? ஒரு பயலாவது தழும்பு இல்லாம இருந்தானா அந்த நிலைமை உங்களுக்கு வந்துடக்கூடாது பாருங்க. அதனால நீங்க உள்ள போய் உன்னை பிடிச்சிருக்குன்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றீங்க. குட் மாப்பிள்ளை, நோ டென்ஷன். வாங்க. ஊர்ல நல்ல செழிப்பா இருக்குல்ல, வரும்போது தான் பார்த்துருப்பீங்களா? மாப்பிள்ளை, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஒரே வார்த்தை தான். குட் மாப்பிள்ளை. கல்யாணம் பேசி என்ன பிரயோஜனம்? அப்புறம் மற்ற விஷயங்களை பத்தி பேசலாமா? நீங்க நினைக்கிறத விட பல மடங்கு சீர்வரிசையும் நகை நட்டு போட்டு சுத்துப்பட்டு 18 கிராமமா அசந்து போற மாதிரி கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடுவான். அப்ப பொண்ணு வர சொல்லுங்க, சும்மா பேருக்கு பாத்துக்குவோம். உமா, பொண்ணு பிடிச்சிருக்காரா? இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. அதான் மாப்பிள்ளை. ஏமாப்ல, நிச்சயம் பண்ண கல்யாணத்தை நிறுத்தி சொல்றீங்களே, இது நியாயமா? வேற என்ன பண்ண சொல்றீங்க? ஒத்தக்கண்ண மாப்பிள்ளைய ஏத்துக்க என் பொண்ணுக்கும் இஷ்டம் இல்ல, ஊராங்கிட்ட அடி வாங்கணும்னா மருமகனா ஏத்துக்க எனக்கும் இஷ்டம் இல்ல. என்னடா சொன்ன? என்ன சொன்ன? யார்கிட்ட என்ன பேச தெரிஞ்சா பேசுங்க. தாய்மா கூட பார்க்க மாட்டேன். குடல ஊறி காய போட்டு ஞாபகம் வச்சுக்கோ. டேய் எடுறா கைய. இந்த வீரத்தை தழும்பு போட்டானே அவங்கிட்ட காட்டுறீங்கன்னா உன்னை வீரனை ஒத்துக்கிட்டு பொண்ணையும் கொடுத்து மாப்பிள்ளை ஆக்கியிருப்பேன். அதை விட்டுட்டு என்கிட்ட காட்ட வந்துட்டான். மாப்பிள, சின்ன வயசு, ஏதோ ஆத்திரப்பட்டுட்டான். யோ சும்மாரியா, மாமனாவது மச்சானாவது எப்போ கைகலப்பு அளவுக்கு வந்துச்சோ அப்பவே உறவு வத்து போச்சு. நான் வரேன். சம்மந்தி, நான் வீரன்னு செயல்ல காட்டுறேன். உனக்கு மட்டும் இல்ல, அந்த மணிமாறனுக்கு சேர்த்துத்தான்.